பிரைஸ் தி லார்ட். 2 கொரிந்தியர் அதிகாரம் 6 இறை வார்த்தை 2. தகுந்த வேளையில் நான் உனக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். ஆம், எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, கடந்த நாட்கள் முழுவதும் காத்து புதிய நாளை கொடுத்து கண்மணி போல காத்து கழுகு போல சுமந்த அன்பு தகப்பனுக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிற தகப்பனே. ஆம் ராஜாவே, இன்று கொடுத்த வார்த்தைக்காக கூட உமக்கு நன்றி அப்பா. தகுந்த வேளையில் நான் உனக்கு பதில் எழுப்பேன், விடுதலை நாளில் உனக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறப்ப பாருங்க, கடவுள் எப்படிப்பட்ட வார்த்தை கொடுத்திருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, தகுந்த வேளையில் நான் உனக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். எல்லா வேலைகளிலும் ஆண்டவர் நமக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். எப்போ உங்களுக்கு காலம் நேரம் நமக்கு தேவையா வருதோ அப்போ ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கார். நீங்கள் கடவுள்கிட்ட பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை அருளை என்ன சொல்றாரு, வீணாக்காதீங்க. அவரோடு சேர்ந்து நீங்கள் செபிங்க அப்படின்றாங்க. ஆண்டவரிடத்துல நம்ம செபிப்போம், அவரோடு இணைந்து செயல்படணும். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். ஏன்னா எப்போ மானிட மகன் வருவார்னு யாருக்குமே தெரியாது. யாருக்காவது தெரியுமா? இன்றைய இருக்கிற நம்ம நாளை இருப்போமா என்று நமக்கு தெரியாது. மானிட மகன் வரும் காலமும் நேரமும் தந்தையை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. அதனால நம்ம எப்படி இருக்கணுமா? ஆயத்தமாய் விழிப்பா இருக்கணுமா? அந்த 10 தோழியர்கள் ஓமை நீங்க கேட்டிருப்பீங்க. அவங்க 10 பேர்ல 5 பேர் முன்மதியோட செயல்பட்டிருப்பாங்க. எண்ணெய் விளக்குல எண்ணெய் ஊற்றி ஆயத்தமாய் அவர்கள் இருப்பார்கள். 5 பேர் அறிவெளிகள். அவர்கள் என்ன செய்வாங்க? அவர்களிடத்துல எண்ணெய் தீர்ந்து போயிடும். அப்போ அவர்கள்கிட்ட கேட்கும்போது அவர்கள் என்ன சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா எனக்கு தீர்ந்து போய் நீங்கள் போய் கடையில் வாங்கிக்கன்னு சொல்கிறாங்க. அவங்க கடைக்கு போகிற நேரத்தில் மானிட மகன் வந்துட்டார். வந்தோடனே அந்த 5 முன்மதியுடைய பெண்கள் என்ன செய்கிறாங்க? ஆண்டவரோடு உள்ளே பயணிக்கிறாங்க. பரலோக ராஜ்யத்தில் அவங்க பிரவேசிக்கிறாங்க. ஆண்டவருக்கு பணி செய்ய அவங்க பிரவேசிக்கிறாங்க. மற்றவர்கள் வெளியே துரத்தப்படுகிறார்கள். கதவு பூட்டப்பட்டு இருக்கு. அப்போ போய் இவங்க தட்டுறனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ தகுந்த காலம், இந்த காலத்தில் நீ பாவம் செய்கிறத விட்டுட்டு தீமை செய்கிறத விட்டுட்டு நல்லது செய்ய, மனம் மாற்றம் அடை, மனம் மாறு, காலம் நெருங்கி வந்துருச்சுன்னு சொல்லாரு. அப்போ அந்த காலத்துக்கு ஏற்ற வாழ்க்கையை நம்ம வாழணும். ஆண்டவர் எப்போ வருவார்னு நம்ம ஆயத்தமாக இருக்கிற நம்ம எப்படிப்பட்ட மனநிலை இருக்கணும்? பரிசுத்தமான உள்ளத்தோடு நாம் இருக்கணும். அதற்காக இந்த நாள் ஆண்டவரிடத்துல ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா நீ சொல்லியிருக்கிறீங்கப்பா, இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள் சொல்லியிருக்கீங்கப்பா. மீட்பு நாள் எப்போ எங்களுக்கு வரும்னு எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. வரும் வேலையோ நேரமோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் அதற்கு நாங்கள் ஆயத்தமாய் இருக்க நீர் எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம்ப்பா. நாங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவிலே கொண்டாடுகிறோம். ஆமேன்.